ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நாம் பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க குவிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடேறினதும் நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு இதெல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம அடுத்து பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு போகணுன்னு அவசியம் இல்லை, முழுசாகவே நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரைச்சி போடும்போது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை 2 சேர்த்துருக்கேன். அடுத்தது லவங்கம் ஒரு 4 சேர்த்துக்கலாம். 2 பெரட்டுங்க. அது கொஞ்சம் சூடேறி அந்த ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. மிளகா தான் போடணுன்னு அவசியம் இல்லை. என்னோடய குழம்பு மிளகாத்தூள் அந்த ரெட் கலர் வராது. அதுக்காக மிளகா போட்டு நான் அரைக்க போகிறேன், நல்லா கலர் வரணுன்ட்டு. இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு நான் 3 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குவான்டிட்டி அதிகப்படுத்தணுன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெங்காயமும் அதிகப்படுத்தணும், தக்காளியும் அதிகப்படுத்தணும். நான் முந்திரி 3 தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். எனக்கு இது போதும் அப்படின்றதுனால நான் 3 தான் போட்டிருக்கேன். ஒரு 5-6 போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லா கிரேவி திக்காக வரும். இப்போது மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசால் தூள் சும்மா ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துருக்கேன். கடைசியாக நம்ம இறக்கும் போது சேர்த்துக்கலாம். மீதி இப்போவே சேர்த்தா அந்த தூள் எப்பயுமே முன்னாடியே நிறைய சேர்த்துட்டோம்னா கசப்பு தன்மை வரும். அதனால் கரம் மசால் தூள் எதுலேயுமே முன்னாடி சேர்க்காதீங்க, எண்டில் தான் சேர்த்துடணும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சமாக சீரகம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்தணும். இதை வணக்கக்கூடாது, பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். சீரகம் மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துருக்கேன். நான் கடைசியாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம், அதனால தான் முன்னாடி கம்மியாக சேர்த்துருக்கேன். நான் பட்டர் கரைஞ்சதும் நம்ம ஆனியன் கேப்சிகம்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இந்த கடுகு சீரகம் அதெல்லாம் தேவையில்லை இதுக்கு. இது நார்த் இந்தியன் டிஷ் இல்லையா, அதனால் டைரெக்டாக நம்ம வேணும்னா நீங்கள் பூண்டை கொஞ்சம் பல்லாக நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த போகிறோம், அதனால் நான் பூண்டு போடலை. இப்போ பாருங்கள், வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே ஒட்டுக்க போட்டுட்டேன். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே டைமில் வதங்கக்கூடியது தான். அதனால் ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் போட்டு வதக்கிட்டுருக்கேன். 3 கலரும் என்கிட்ட இருந்ததுனால போட்டிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த ரா ஃப்ளேவர் போகட்டும். போனதும் நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, ரா ஃப்ளேவரும் போயிடுச்சு இஞ்சி பூண்டோடது. இப்போது மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வேணுன்ற அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போதுன்னு வச்சுருக்கேன். நான் திரும்ப சுண்டி வரும்போது பச்சை வாசனைலாம் போயிடுச்சான்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிப்பேன். ஸோ சொல்லிடுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தாலும் சரி, இல்லை பாதியில் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சேர்த்துக்கிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தள்ளன்னு கொதிக்குது. அந்த ரா ஃப்ளேவர்லாம் போகட்டும். உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லிலாம் பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் ரெட் கலராக வரும். உங்களுக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும், இந்த மாதிரி வெளுத்த மாதிரி லைட் கலர் பிடிக்கலன்னா. இப்போ ஒரு கடாயில் பன்னீர் வறுத்துட்ருக்கேன். நம்ம டைரெக்டாகவும் பன்னீரை கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ரா டேஸ்ட்டாக இருக்காது. இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோம்னா குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அது கிறிஸ்பினஸ் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போதே எங்கள் பாப்பாலாம் ஒரு 4-5 எடுத்து சாப்பிட்ருவாங்க. அம்மா ஒன்று கொடுங்க, அம்மா ஒன்று கொடுங்கன்ட்டு. இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போது எடுத்துடணும், ரொம்ப தீய விடாதீங்க.
எல்லா சைடும் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வர மாதிரி கோல்டு கலர் வர மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போது நம்ம அந்த மசாலாவில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் தயிர் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், தயிர் நல்லா கெட்டி தயிராக புளிக்காத தயிராக எடுத்துருக்கேன். நீங்கள் புளிச்ச தயிர் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப புளிப்பு தன்மை வந்துடும், திரிஞ்சு போயிடும் ஒரு சில டைமில். கடைசியாக தான் தயிர் சேர்த்தணும். தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். இது சப்பாத்தி கூட, நான் கூட, அப்புறம் தோசைக்கு கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் சப்பாத்தி நான் அளவுக்கு ஷூட் ஆகாது. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவில் இன்னொரு டைப்பும் இருக்குது. பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா செஞ்சுட்டு ஆட் பண்ணுறது. நான் இன்னொரு வீடியோவில் அந்த ரெசிபி ஆட் பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக இருக்கட்டும், இந்த மெத்தடில் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 பிஞ்ச் 3 பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்தேன். இப்போ தான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். இறக்குறப்போ தான் சேர்க்கணும். கரம் மசாலா சேர்த்து ஒரு 5 செகண்ட்ஸ் போதும், வச்சுருந்தா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். கடைசியாக பட்டர் போட்டுறேன். மேலே அந்த பட்டர் வந்து உருகி அந்த எண்ணெய் வந்து நிற்கும் மிதந்து, அவ்வளோ பார்க்கவே அப்படியே அருமையாக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.